ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யூடியூபின் மூலமாக உங்களை அடிக்கடி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கடந்த 2-3 முறைகளிலே அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் துணை இயக்கமான பரிவர்த்தன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எதற்காக உருவாக்கப்பட்டது, அது எந்தெந்த பணிகளை செய்தது, குறிப்பாக பிள்ளைகள் மத்தியிலே செய்யப்பட்ட அந்த கல்வி உதவிகளின் மூலமாக சமுதாயத்திலே தேவ பணியை செய்கின்ற நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைத்தது, அதன் மூலமாக சுவிசேஷ பணி இன்னும் அதிகமாக எவ்வளவு செய்ய முடிந்தது, இதற்கு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய கடமை என்ன என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கி சொன்னேன். இன்றைக்கு ஏழைகளும் இறைவனும் என்ற தலைப்பிலே வேத புஸ்தகத்திலிருந்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக நாம் பழைய ஏற்பாட்டை பார்த்தோம் என்றால், யெகோவா தேவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவர், விதவைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்காக அவர் பரிதவிக்கின்றவர், அவர்களை பாதுகாக்கின்றவர், அவர்களுக்காக பல உதவிகளை அவர் செய்தார், செய்ய சொன்னார் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கின்றோம். குறிப்பாக உபாகமம் 10:18 வசனம், நீதிமொழிகள் 22 அதிகாரம் 22 முதல் 23 வரையிலும், இன்னும் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 8 முதல் 9, நீதிமொழிகள் 19:17, ஏசாயா 58:5-7 போன்ற பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் இது தெளிவாக ரொம்ப விளக்கமாக எவ்வளவு தேவன் ஏழைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் மேல் கரிசனையும் அவர்களுக்காக இயங்குகின்றவருமாய் இருக்கின்றார் என்பதை தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அது மட்டுமல்ல, இதை இன்னும் உறுதி செய்யும்படியாக ஆண்டவர் அவர் கொடுத்த நியாய பிரமாணங்களிலும் இதை அப்படியே அவர் வெளிப்படுத்துகின்றார். ஏழைகளுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் நியாய பிரமாணத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் நியாய பிரமாணத்திலும் லேவியராகமும் 19 அதிகாரம் 13-15, லேவியராகமும் 23-22, உபாகமம் 15:7-8, மீகா 6:8 போன்ற பகுதிகளிலே அதை நியாயமாக நீதியாக மக்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் நீங்கள் இதை செய்துத்தான் ஆக வேண்டும் என்று திட்டவட்டமாக ஆண்டவர் பணிக்கின்றதை பார்க்கின்றோம். ஏழைகளும் திக்கற்றவர்களும் சமுதாயத்திலே ஒரு அங்கம் என்பதையும், அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் உதவுவதும் இறை மக்களின் கடமை என்பதையும், அதன் பலன் இறை ஆசி என்பதையும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நமக்கு திட்டவட்டமாக எடுத்து உரைக்கின்றது. இதற்கு சற்றும் மாற்று கருத்து இல்லாதபடிக்கு இயேசுவும் ஏழைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்காக நான் வந்திருக்கின்றேன், இவர்களின் விடுதலையே எனது நோக்கம் என்று லூக்கா 4 அதிகாரத்தில் சொன்னதோடு நின்று விடாமல், ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவிகள் மேல் உதவியை செய்து ஒரு மாதிரியையும் உருவாக்கி நம் முன்னே விட்டு சென்றார் என்பதை நாம் வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலே நன்றாக வாசித்தருகின்றோம். இயேசுவின் சீடர்களும் இந்த இயேசுவின் கற்பனைகளை சிறமேற்கொண்டு அவர்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 அதிகாரம் 1 வசனத்திலே, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்கள் மேல் நாம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு குழுவை அமைத்து அங்கு அவர்கள் உதவி செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பவுலும் இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது கலாத்தியர் 6 அதிகாரம் அது முழுவதுமே நாம் வாசித்தோம் என்றால், அங்கு இயேசுவின் அந்த ஏழைகள் மேல் உள்ள கரிசனையின் மேலோட்டத்தை இங்கு திட்டவட்டமாக பார்க்கின்றோம். ஏழைகளுக்கு மட்டுமல்ல, விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் விசேஷமாக உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. ஏனென்றால் நாம் செய்வது அவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்காக என்று அழகாக அவர் எடுத்துரைக்கின்றார். ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம், தளர்ந்து விடாதபடி நாம் செய்வோம் என்று பவுலும் திட்டவட்டமாக ஆணித்தரமாக உறுதி செய்கின்றார். நன்மை செய்து வாழ்வதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:10 வசனத்திலே பவுல் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு ஏன் தந்திருக்கின்றார் என்றால், நமக்காக நாம் வாழ்வதற்காக அல்ல, நாம் பிறருக்காக நன்மை செய்து பிறருக்காக வாழ்வது என்பதுதான் வேதத்தின் முக்கியமான ஒரு கற்பனையாக இருக்கிறது. வாய்ப்புகள் நமக்காக காத்திருப்பதில்லை, வருடங்கள் நம்மோடு பயணிப்பதில்லை.
இன்றே நன்னாள், நன்மை செய்யும் இறைநாள், நாளை வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 7:9 நன்மை செய்ய துடிக்கும் குஷ்டரோகிகளைப் போல இன்று நம்முடைய நாள். ஆகவே இன்றைக்கு நாம் கண்முன்னால் பார்க்கின்ற வாய்ப்புகளை தவறவிடாமல் இன்றைக்கே நாம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திட்டுக்கட்டவர்களுக்கும் உதவி செய்கின்ற பரிவர்த்தன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போன்ற இயக்கத்தோடு இணைந்து நாம் தோள் கொடுத்து கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே, நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே, ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.